வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் 2-3 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். ஆனால் ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து விஜிதா ஃப்ரம் யூகே லண்டன்லேருந்து கேட்டிருக்கீங்க மில்க் டாஃபி செய்து காட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற வந்து மில்க் டாஃபி. இந்த மில்க் டாஃபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஒரு டின் பால் இருக்குது, ஒரு டின் பால் கேன் இருக்குது. இதில் வந்து 300 ml நார்மல் ஸ்டாண்டர்டாக வர டின் மில்க் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த தாய்ச்சியில் விட்டு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவிலேயே வச்சுருங்கன்னு சொன்னால், கொஞ்சம் ஹீட்டை கூட வச்சிங்கன்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். அந்த டின் மில்க் எடுத்த கேன்லேயே வந்து இதுக்கு சரியாக அரைவாசி தண்ணி விட்டு இதில் இருக்கிற ரிமைனிங்கை வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். நான் சரியாக அரைவாசி தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லபடியாக கழுவுங்க. இதில் வந்து 180 கிராம் சீனி இருக்குது, எல்லாத்துக்கு 1 கப் சீனி. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டர் வந்து இதுக்கு போடுறதுக்கு காரணம் கொஞ்சம் இந்த மிக்ஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும், ஒட்டி பிடிக்காமல். கைவிடாமல் கிண்டிக்கொண்டே இருங்கோ. 15 நிமிஷமாக இதை கிண்டிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் இதை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு நான் கிண்டி கொண்டிருக்கிறேன். கை விடாமல் கிண்டுங்கோ. 25 நிமிஷமாக இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். கை விடாமல் இதை கிண்டி கொண்டே இருங்கோ. கை விட்டீங்களோ கீழே அடி பிடிச்சிடும். ஒரு 35 மினிட்ஸாக இருக்குது. 35 நிமிஷமாக இதை நான் கிண்டி கொண்டிருக்கிறேன். இதில் வந்து வெனிலா வந்து 2 டீஸ்பூன் இருக்குது. வெனிலா உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் விடலாம். ஆனால் விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். ஆப்ஷனல், ஆனால் விட்டிங்கன்னா நல்லா சைடெல்லாம் வலிச்சு கிண்டுங்க. இப்போ இதில் 40 நிமிஷமாக கிண்டி கொண்டு இருக்கிறேன் கைவிடாமல். இதில் வந்து 25 கிராம் காஜு எடுத்து சின்ன வெட்டி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் போடுங்க, நான் போட்டு தான் செய்கிறேன் நான். ஸோ 40 நிமிஷத்துக்கு பிறகு தான் நான் இந்த கஜுவை ஆட் பண்ணினேன். நிறைய கஜு போட்டிங்கன்னா வெட்ட கஷ்டமாக இருக்கும். அந்த 25 கிராம்ஸும் தாராளமாக காணும் கஜு. இதுக்கு சைடுகளை வந்து ஒரு பட்டன் நைஃபாலேயோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு அதை ஸ்க்ரேப் பண்ணக்கூடிய ஒரு இதால் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. நல்லா அவதானமாக கிண்டுங்க கைவிடாமல். ஸோ இப்படி செய்து பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டு வருதெல்லாம், இப்படி உருண்டு வரைக்கும் தான் இது ரெடி. ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் 50 நிமிஷம் 50 மினிட்ஸ் வந்து இதை மீடியம் ஹீட்டில் வச்சு கிண்டிருக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் லோக்கும் மீடியத்தில் வச்சு தான் கிண்டினான். கிளாஸ் ட்ரேயில் வந்து பட்டர் போட்டிருக்கேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சதை இப்படி அலுமினியம் ஃபாயில் இருந்தாண்டா இப்படி நாளாக மடிச்சுட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா லெவல் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் வீடியோ செய்து கழிச்சு செய்கிற டக்குன்னு எறிட்டுது. ஸோ நான் ஓரளவுக்கு லெவல் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். விஜிதா ரிக்வெஸ்ட் பண்ண நீங்கள் மற்ற 3 பேரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரெயில் போட்டு உடனே வந்து லெவல் பண்ணி போட்டு உடனே வெட்டி எடுங்க, இல்லாட்டியும் கஷ்டம் இறுகிடும். ஸோ இறுகிறதுக்கு தான் நீங்கள் வந்து டக்குன்னு வெட்டி எடுக்கணும். விஜிதா நல்ல சாஃப்டான மில்க் டாஃபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் டாஃபி எல்லாம் செய்து முடிஞ்சது. விஜிதா ஃப்ரம் யூகே, யூ மஸ்ட் ட்ரை அண்ட் லீவ் யூர் காமெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்துனீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.